அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது திருநெல்வேலி மாவட்டத்தின் தொகுதி வாரின கருத்து கணிப்பை பற்றி. திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த அனைத்து தொகுதிகளும் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். முதலில் திருநெல்வேலி தொகுதி. மாவட்டத்தின் தலைமை தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. அட்டகாசமான திருநெல்வேலி ஹல்வாவின் நகரில் ஏடிஎம்கே வலுவாக நிற்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. டிஎம்கே, டிவிகே மற்றும் பிற கட்சிகளுக்கு இங்கே வாய்ப்பில்லை என்று காட்டுகிறது. இரண்டாவதாக பாளையங்கோட்டை தொகுதி. இங்கே ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ்கிறது. கல்வி நகரமாக அறிவிக்கப்படும் பாளையங்கோட்டையில் டிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. கல்லூரிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் நிறைந்த இந்த நகரில் டிஎம்கேவின் செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது என்பது இந்த முடிவு காட்டுகிறது. மூன்றாவதாக நன்குநேரி தொகுதி. இங்கே மீண்டும் ஏஎம்டி வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. கிராமப்புற தொகுதியில் ஏடிஎம்கேவின் பலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்கிறது என்பதை இந்த முடிவு உறுதிப்படுகிறது. நான்காவதாக ராதாபுரம் தொகுதி. இங்கேயும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. கடலோர பகுதியான ராதாபுரத்தில் ஏடிஎம்கே வலுவாக நிற்கிறது. மீனவர்கள் மற்றும் கிராமப்புற மக்களிடையே ஏடிஎம்கேவின் நம்பகத்தை இங்கே தெளிவாக தெரிகிறது. ஐந்தாவதாக அம்சமுத்திரம் தொகுதி. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் கடைசி தொகுதியிலும் ஏடிஎம்கே வலுவாக நிற்கிறது என்பது அவர்களின் மாவட்ட ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. இப்போது மொத்த மாவட்ட கணக்கை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள். ஏடிஎம்கே 4 இடங்கள், டிஎம்கே 1 இடம், டிவிகே மற்றும் பிற கட்சிகளுக்கு 0. ஏடிஎம்கே 80% தொகுதியான கைப்பற்றும் என்று கணிக்கப்படுவது மிகவும் வலுவான நிலை. நண்பர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறது. 5இல் 4 தொகுதிகள் ஏடிஎம்கேவிற்கும் 1 தொகுதி டிஎம்கேவிற்கும் சாதகமாக இருக்கின்றன. கவனிக்க வேண்டியது என்னவென்றால், டிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படும் பாளையங்கோட்டை ஒரு முக்கியமான கல்வி நகரம் என்பது சுவாரஸ்யமான விஷயம். நகர்ப்புறத்தில் டிஎம்கே, கிராமப்புறத்தில் ஏடிஎம்கே என்று வடிவம் இங்கேயும் தெளிவாக தெரிகிறது. டிவிகே திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் யார் வெல்கார்கள் என்று பார்ப்போம்.